சார். ஹலோ சார். என்னடா சுந்தரேசா சாக்லேட்டு? எனக்கு திமுகவுல இளைஞரணி செயலாளரா ஏதோ கலைஞர் பேர தப்பிச்சேன் சார். ஓ சாக்லேட் எடுத்துங்க சார். வெரி குட் வெரி குட். கலக்குடா. உதயநிதியோட வளர்ச்சி முக்கியமா இல்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி முக்கியமான்னு பேசுறாருமா. நான் சொன்னேன் உதயநிதியோட வளர்ச்சி முக்கியமே கிடையாது சார். ஹலோ சார். என்னப்பா சுந்தரேசா? தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக ஓ இப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு முக்கியம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி. யாருங்க? Who is that? சுந்தரேசன்டா. சுந்துடா. Hi. Please ma, I forgot your birthday. Sorry da. Today we will have dinner at Taj Coromandel. Please. வணக்கம் சுந்தரேசன் சார். துணை முதலமைச்சர். எனக்கு முக்கியம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஒன்னேவா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. Flashback. அரியலூர் அனிதா தொடர்பான ஆவணப்படத்தை பார்த்த அமைச்சர் உதயநிதி கண் கலங்கினார். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நமக்கு தலைவருக்கு தெரியும். என்ன வார்க்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் சொல்றீங்களே, அதை ஏன் இப்ப சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குட்புடு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா, கைத்தாங்களா? வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன். வாங்க. நீட் தேர்வு எனக்கு ரகசியம் தெரியும். வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருப்பவர்களால் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும். நான் சொல்லலைங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அப்படியா செய்தி? மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டு பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை இருக்கா? இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. இருக்கா? இந்த ஆண்டு நடைபெறுது நீட் தேர்வு. நடைபெறுது இந்த ஆண்டு நீட் தேர்வு. இங்க போனீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அம்மா விட்டுருமா ப்ளீஸ். என்ன சொல்லுது? 1000 ரூபாய் பிச்சை காசு. பதில சொல்றா. ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா 10 பவுன்ல 1000 ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் 1000 ரூபாய் மதிப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன? மாலதி. தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? வந்து ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாளைக்கு நிப்பாட்டினா என்னை கேட்க கூடாது. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. நாளைக்கு நிப்பாட்டினா என்னை கேட்க கூடாது. நாளைக்கு நிப்பாட்டினா என்னை கேட்க கூடாது. அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. எல்லாம் மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. நீட் தேர்வு ஒழிந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் உதயநிதி என்ற ஒரு வரலாறு சரித்திரத்தில் இடம்பெற்றாகும்.
வரபோது என்னால யாரை எழுப்பி விட்டது ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். எந்த பயனும் இல்ல. மக்களை ஏமாற்ற நினைக்கிறார். நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். எங்க ஊருக்கா சொல்லு 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். மறுக்கா சொல்லு நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இல்ல சொல்றாங்களே இந்த நீட் ரகசியத்தை உதயநிதி சொல்லுவாரு நான் இப்ப சொல்றேன். கீழே இறக்கி காங்கிரஸ் ஆட்சி நம்மளுடைய கூட்டணி ஆட்சி உட்கார வச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்தாகும். இந்த புடி சொல்லுவியா உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. அந்த ரகசியத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஓட ஓட விரட்டுங்க. ஐ டோன்ட் கேர். கீழே இறக்கி காங்கிரஸ் ஆட்சி நம்மளுடைய கூட்டணி ஆட்சி உட்கார வச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்தாகும். நானும் ஓப்பனா ஒன்னு சொல்லவா, உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு, கேட்டியா? இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? வேண்டாம். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் ஒத்த செங்கலை வச்சு ஒட்டுமொத்த சங்கி பசங்களையும் ஓட ஓட விரட்டணுமா? அதிமுக கார வாக்கு கேட்டு வந்தான்னா கையில ஒரு செங்கலை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க? நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? இப்ப நான் தாண்டா ஒன்னு ஏறிய போறேன். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. உதயநிதியோட வளர்ச்சி முக்கியமா இல்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி முக்கியமான்னு பேசுறாருமா. நான் சொன்னேன் உதயநிதியோட வளர்ச்சி முக்கியமே கிடையாது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு முக்கியம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அமித்ஷா இருக்காருல்ல, அவர் பையன்மா, வயசு வெறும் 32 வயசு. சொத்து எவ்வளவு தெரியுமா? 130 கோடி ரூபாய்க்கு சொத்து 32 வயசுல. இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இந்தியன் கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவர். எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? உங்க பையன் மேல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் என் மேல கொடு, எனக்கு கொடுத்துருங்க. என் சொத்தெல்லாம் உங்க பையனுக்கு கொடுத்துறேன், பாக்கலாமா? சவாலுக்கு ரெடியான வாயை மூடிட்டு போயிட்டாரு. பால்டாயில் பாபு. என்ன பண்றது? நான் பால் டாயிலர் அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது. வேற எப்படி கூப்பிட முடியும்? அடுத்த நாள் காலையில எல்லார் வீட்லயும் ரெய்டுமா. கடைசியில ஒரு கிடுக்கு பிடி பிடிச்சேன் பாரு. என்னோட தங்கை பேர் செந்தாமரை, அவங்க வீட்டுல காலையில ரெய்டு. கையெடுத்து கும்பிட்டதால ஒரு உயிர் பொழைச்சது. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன். கழக முன்னோடிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பொறாமையாகவும் இருந்தது. ஏனென்றால் அவங்க எல்லாம் பெரியாரை நேரடியாக பார்த்திருப்பாங்க, பேரறிஞர் அண்ணாவை நேரடியாக பார்த்திருப்பாங்க. இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்துல இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா, இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. யானை வரும் முன்னே மணியோசை வரும் பின்னே என பாடிய புல்லாங்குழல் புலவர் யார்? ஏ பெரிய தத்தி, பி சின்ன தத்தி, சி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, டி கருணாநிதி. விடையை கமெண்டில் தெரிவிக்கவும்.